அவ்வளோதாங்க. நம்ம கல்யாண வாழ்க்கைலாம் முடிஞ்சுது. கதம் கதம். ம். இப்போ நீங்க ஹாப்பியா? ஏன் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் ஜட்ஜுக்கிட்ட எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, அந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே நம்ம சேரன் கிட்ட நான் டிவோர்ஸ்க்கு வந்து ஓகே சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் அடுத்த இயரில் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து கிடச்சிரும், ஈஸியாக வந்து கிடச்சிரும், அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ நிலா கூட சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்ட அப்படின்னு நம்ம சேரன் கேட்கும்போது, நான் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா, அவங்க என்னை ஹஸ்பண்டாகவே நினைக்கவே இல்லை, நான் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ல, அதனால தான் நான் ஓகே சொல்லிட்டு வந்தேன், அடுத்த ஹியரிங்கில் டிவோர்ஸ் கிடச்சிரும், உங்களுக்கு இப்போ ஹாப்பி தானே அப்படின்னு நம்ம சோழன் நிலாவை பார்த்து கேட்குறாங்க. இனிமேல் நம்ம கல்யாண வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சுது, நான் யார் கூட வேணாலும் கடலை போடலாம், பொறுக்கியாகவே இருக்கலாம், என்னை பற்றி கவலைப்பட இங்கே யார் இருக்கா அப்படின்னு சோழன் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சோழனோட அப்பா வந்து கேட்டுட்ருக்காங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது, இப்படி பண்ணிட்டு வந்துட்டானே, அவன் தலையில் அவனே மண்ணை வாரி போட்டுட்டானே அப்படின்னு சோழனோட அப்பா நம்ம ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோழனும் கிளம்பிடுறாங்க. நான் ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னா அடுத்த ஒரு எபிசோட நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.